NCERT syllabus 9th standard chapter 2 polynomials exercise 2.5 உடைய continuation 5th first subdivision factorize தான் இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், which means a square plus b square plus c square plus ab, that is 2ab 2bc 2c அந்த கான்செப்டில் இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்குது, அதே மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா கிளியராக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா இதுக்கு முன்னாடி சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைட் a plus b plus c the whole square கொடுத்துருவாங்க, ரைட் சைடில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, இதோடைய லெஃப்ட் சைட் ஃபார்முலா என்னன்றதை நம்ம எடுத்து எழுதணும், அந்த ஐடென்டிட்டி என்னன்றதை நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஃபார்முலா படி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர், கரெக்டுங்களா? நமக்கு ஏ என்னன்றது தெரியாது. ஸோ அதை எப்படி பிரிக்கலான்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ப்ராக்கெட்டை மட்டுமே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு எழுதுங்க. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், ஓகேங்களா? அடுத்தது ஃபார்முலாவில் என்னென்னா இங்கே 2வை தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் இந்த வேல்யூ நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 2 இன்டூ ஏ பி, கரெக்டுங்களா? அதே மாதிரி 2bc. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2c a. இப்போது உங்களுடைய இதில் வந்துட்டு சும்மா ரஃபாக எடுத்து எழுதிக்கோங்க. இது எதோடைய வேல்யூ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த மாதிரி பென்சில் எடுத்து எழுதிக்கோங்க, ரைட்டு. இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மூணுத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணக்கூடாது. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 4 கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 கிடச்சிச்சுங்களா? அப்போ எக்ஸை மட்டும் போடுங்க, செக் பண்ணி பாருங்கள். 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏவுடைய வேல்யூ 2xன்றதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள் ஒய் ஸ்கொயர். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் 9 3 the whole square அப்படின்னா 3 square is 9. அப்போ பக்கத்தில் ஒய்யை போட்டிங்கன்னா 3யை ஸ்கொயர் பண்ணால் 9, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி 16 பார்த்தீங்கன்னா 4ன்னு போட்டுட்டு 4z the whole square. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, z ஸ்கொயர் பண்ணால் z ஸ்கொயர், ரைட்டு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, மைனஸ்ன்றது 2 டேர்மில் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ அந்த மைனஸை எப்படி நான் போடுறது, அது ஏக்கு வருமா அல்லது பிக்கு வருமா சிக்கு வருமானா அதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல மைனஸ் இருக்குதோ ஃபஸ்ட்டு அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். இந்த 2 டேர்மில் எந்த ஆல்ஃபபெட் காமனாக இருக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே YZ இருக்குது, இங்கே XZ இருக்குது. அப்போ காமனாக இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட் என்னது, Z. அப்போ Zன்றது இங்கே என்ன கான்செப்டில் இருக்குது, இது A ஸ்கொயர், இது B ஸ்கொயர், இது C ஸ்கொயர். அதாவது Cன்ற பொசிஷனில் தான் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Z. ஸோ அப்போ சிக்கு வர இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரஃபா சின்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறீங்களோ அந்த இடத்துல மைனஸை முன்னாடியே போட்டு வச்சுருங்க. போட்டாச்சுங்களா? இப்போது அப்படியே சப்ஸ்டிடியூஷன் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. பிக்கு பதிலாக ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது 3y, அடுத்தது 2, பிக்கு பதிலாக 3y, அடுத்தது சி. இங்கே மைனஸ் இருக்குதுங்களா, அந்த மைனஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ 4z. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி, திரும்ப சியோடைய வேல்யூ இஸ் -4z. ஏவுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2x. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 2 4s are 12, 12 2s are 24, xz அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக வந்துடுச்சுங்களா? சாரி. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 2 4s are 8, 8 2s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 16xz. கரெக்டாக வந்துருச்சுங்களா? அதே மாதிரி நீங்கள் எதை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள், மேலே இருக்கிற டேர்ம் கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a + b + c the whole square, கரெக்டுங்களா? அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3y. அடுத்தது சிக்கு பதிலாக என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, -4z the whole square. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பிரித்து எடுத்து எழுதிங்கன்னா ஈஸியாக சம புரிஞ்சிடும். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு ab, அதே மாதிரி 2bc, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 2ca. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அது எதோடைய வேல்யூ ஏபிசிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொஸ்டின் XYZல இருக்கிறதுனால நீங்கள் XYZன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ XYZ, அடுத்தது XY, YZ, அடுத்தது பார்த்தீங்கன்னா XZ, இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். ஸோ இந்த ஸ்கொயர் டேர்மை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்து எழுதலாம். ஆனால் எந்த 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. 1 2s are 2ன்னு சொல்லலாம், ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் சேம் நம்பராக தான் இருக்கணும். ஸோ அப்போது √2வை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 2x ஸ்கொயர்னு வந்துடுங்களா? ஸோ அப்போது இதை இந்த மாதிரி பிரித்து எடுத்து எழுதிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் எப்படி எடுத்து எழுதலாம், y the whole square. அதே மாதிரி 8 எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா
2 ரூட் 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸோ 4 into 2 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 8 ஸோ அப்போது 2 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 8ன்னு சொல்லிட்டு வரும் இந்த ஜெட்டை என்ன பண்ணுறீங்கன்னா ஜெட்னு போட்டுட்டு த ஹோல் ஸ்கொயர் எப்போவுமே 2 ஜெட்டும் பக்கத்தில் வரும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர இடத்துல அதே மாதிரி இங்கே மைனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரியே அந்த மைனஸ் இருக்கிற டேர்ம்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எந்த இதில் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு காமனாக இருக்குது அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுறேன் ஸோ அப்போது அப்படியே அந்த வேல்யூஸை அந்த ப்ராக்கெட்டில் சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம் ஸோ மைனஸ் ரூட் 2 இப்போது ப்ராக்கெட் இடம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க ஏன்னா ரூட் வேல்யூலாம் போடுறோம் ஸோ ரூட் 2 எக்ஸு அடுத்தது ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக ஒய் ஜெட்டுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூட் 2 z அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது மைனஸ் ரூட் 2 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது ஜெட்டுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூட் 2 zன்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த டேர்ம் என்ன இருக்குது 2 into plus into minus is minus 2 root 2 வந்துருச்சுங்களா x into y என்னென்னு பார்த்தீங்கன்னா xy ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டேர்ம்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது எந்த ஃபார்முலா a plus b plus c the whole square அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can write it as first number that is minus root 2 x அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் என்ன இருக்குது plus y அடுத்தது தேர்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 root 2 z the whole square ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன் நான் நடத்துகிற வீடியோஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி புரியுது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ